கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டி அல்லாஹ்வுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு நோன்பு 18, 17 நோன்பு நம்ம பிடிச்சிட்டோம். அந்த நோன்பு 17 நமக்கு ராகத்தா லேசாக்கி வைத்த அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்துறோம். சுக்குர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப 18வது நோன்புல 18வது அத்தியாயம் குகைன்னு இருக்கு பாருங்க. அந்த குகை அது ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இது ரொம்ப முக்கியமான அத்தியாயம். ஏன்னா நிறைய சரித்திரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தன்னுடைய ஆற்றல் நிரூபிச்சு காட்டுவான். இந்த அத்தியாயம் 18 குகை வாசிகள்பாங்க. அந்த 18வது அத்தியாயத்துல 10வது வசனம். 18வது அத்தியாயத்துல 10வது வசனம். அந்த 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அதான் மெயினான துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹமா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹமா. ரப்பனா ஆத்தினா, இறைவா என்னோட ரட்சகனே, ஆத்தினா குடு, மில்லதுன்க ரஹமா, உன் ரஹமத்திலிருந்து எனக்கு கொடு. நீ ரஹமத்துக்குரியவன், நீ ரஹமத்துக்கு உள்ளவன். அந்த ரஹமத்திலிருந்து எங்களுக்கு ரஹமத்தை கொடுக்குறாங்க. எப்படி கேட்க சொல்லுவாங்க பாருங்க. இதுதான் அல்லாவுடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை இல்லை. அப்ப அல்லாவுடைய வார்த்தை அல்லாஹ் ரெஜிஸ்டர் பண்ணது 18வது அத்தியாயத்துல 10வது வசனம். குகைங்கிற அத்தியாயம் 18ல 10வது வசனம். ரப்பனா ஆத்தினா குடு, மில்ல துன்க உன் புறத்திலிருந்து ரஹமா, ரஹமத்தை எங்களுக்கு கொடு, எங்களுக்கு ரஹமத்தை கொடு. இந்த மாசம் பூரா ரஹமன் தான். அப்ப ரஹமத்தை கொடு, ரஹமத்தை கொடு, ரஹமத்தை கொடு. அளவிட முடியாத ரஹமத்தை, எங்களால கணிக்க முடியாத ரஹமத்தை. அதான் நீ என்னென்ன ரஹமத்தை எங்களை வச்சிருக்க எல்லாத்தையும் கொடு, உன்னை விடாத. அந்த அளவுக்கு ஆசைப்பட்டு நம்ம கேட்கணும், ஆசைப்பட்டு நம்ம கேட்கணும். இன்னக்க ரப்பனா ஆத்தினா பில்ல துன்க ரஹமா, எனக்கு அவ்வளவு ரஹமத்தையும் கொடு, அளவிட முடியாத நீ எவ்வளவு எனக்குன்னு வச்சிருக்கோ அவ்வளவையும் கொடு, இன்னும் நான் ஆசைப்பட்ட ரகமத்தையும் கொடு அப்படின்னு நம்ம கேட்க சொல்றோம். அல்ல இதை நாம கேட்கிறோம், அல்லாவுடைய வார்த்தை. அப்புறம் வஹீல்னா மின் அமரினா ரசதன். வஹீலினா மின் அம்ரினா ரசதன். அதாவது என்னுடைய காரியத்தை நீ சீராக்கி வைப்பாயா, என்னுடைய காரியத்தை அழகான முறையில் செய்து கொடுப்பாயாக. இது குகைவாசிகள் கேட்ட துவா. அந்த 18வது அத்தியாயத்தில் 13வது வருஷம் சொல்றான், அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் என்னை நேசித்தவர்கள், அவர்களை நான் காப்பாற்றி அவர்கள் நேர்வழி காட்டு கொடுப்பேங்கிறான். அப்போ 13வது அத்தியாயத்துல 13வது வருஷத்துல என்ன சொல்றான், அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், என்னை நம்பியவர்கள், ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டேங்கிற மாதிரி சொல்றான். அப்போ அல்லாவை நம்பிய நம்மளை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். இதான் இந்த துவாவுடைய கண்டென்ட்ஸ். ஒரு துவாவை நம்ம ஓதும் போது அந்த துவா அல்லாவுடைய வார்த்தை. அந்த அல்லாவுடைய வார்த்தை எந்தெந்த இடத்துல சொன்னானோ, எந்த விஷயத்துக்காக சொன்னானோ, எதை மூலமாக சொன்னானோ அந்த கண்டென்ட்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கோய்வாசிகள் கோயில போய் அடைக்கலம் போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அல்லாவை நம்பினவங்க. அந்த அல்லாவை நம்பினவங்க சொல்றாங்க, இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், இது ஃபுல்லா இருளாக்குது, எங்களுக்கு நேர்வழி காட்டு, எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம, எங்களுக்கு எந்த பயமும் இல்லாம எங்களுடைய காரியத்தை லேசாக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்கள அறியாம அவங்கள தூங்க வைக்கிறோம். அப்ப அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், ஏதாவது துன்பம் வரும். அந்த துன்பம் ஒரு இருள் வந்துருச்சு, அந்த இருள்ல நாம வெளிவரத்துக்கு நல்ல இடம் துவாக்கணும். இறைவா, இந்த இருள்ல இருந்து, இந்த கஷ்டத்துல இருந்து எங்களை வெளியாக்கு, எங்களுக்கு எங்களுடைய துவா அங்கீகரி அப்படிங்கிற கேட்கிற துவா தான் எங்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கறது, அவங்க கேட்டாங்க பாருங்க, அதே மாதிரிதான் நம்ம ரப்பனா ஆத்தினா மில்ல துன்க ரஹமா, இறைவா உன்னுடைய ரஹமத்தை உன்புறத்திலிருந்து கொடு. ரப்பனா ஆத்தினா, ரப்பனா எங்களுடைய ரட்சகனே, ஆத்தினா குடு, மில்ல துன்க ரஹமா, அதாவது உன்னுடைய ரஹமத்தை எங்களுக்கு கொடு. வாகிலனா மின் அமரினா ரசதன். வாகிலனா மின் அமரினா ரசதன். அதாவது எங்களுடைய காரியத்தை சீராக்கி வைப்பாயாக, அழகான முறையில் பறக்கத்து பண்ணி கொடுப்பாயாக, சீராக்குவாயாக. இப்போ நம்ம ஒரு வார்த்தையில் தடுமாறி இருப்போம், என்ன செய்ய போறோம்னு தெரியாது. அப்ப ஒரு காரியத்தை செய்யும் போது இந்த காரியத்தை எனக்கு சீராக்கி விடு, எனக்கு நேராக்கி விடு. பெருமானா சதாசம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு முக்கியமான காரியம், ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு, உள்ள மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க.
அந்த பையனை ஓடுறது தான் நீங்கள் வந்து கணிச்சு வந்து திங்க் பண்ண முடியும். அதாவது கலந்து அந்த பையன் எப்படி, அவன் கேரக்டர் எப்படி அப்படின்னா உங்கள் நண்பர்கிட்டயோ சுற்றுவட்டாரத்திலே கேட்கலாம். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு உங்களால் முடியாது. அவ்வளோதான். உங்கள் அறிவு எவ்வளோ கெட்டுதோ உங்களால் யார் யார் உதவி செய்யணுமோ அவ்வளோ உதவி தான் உங்களால் கிடைக்கும். அவ்வளோதான் உங்களால் பெற முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதராக நீங்கள் வந்து 2 ரக்காய் தொழுதுட்டு போங்கங்கிறாங்க. எந்த ஒரு காரியம் செய்யும்போது நம்ம இப்போ நானும் என் பிள்ளைங்களாம் போகும்போது அப்படிதான். இறைவா, இந்த இந்த மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன், நல்லவனா கெட்டவனாங்கிறது எனக்கு தெரியாது. ஓரளவு என் மேலே உள்ள நாலேஜ் கொண்டும் என்னுடைய ஃப்ரெண்டுங்களை கொண்டும் பக்கம் சர்க்கிளை கொண்டும் விசாரிக்க முடியுமே தவிர உண்மையான ஹக்கையெல்லாம் நம்மளால் விசாரிக்க முடியாது. ஆகையினால உன்னை நம்பி சொல்கிறேன், நல்லபடியாக இருந்தா, நல்ல பையனா இருந்தா என் பொண்ணு கொடு, இல்லையா அப்படின்னு அவுத்தி விட்டுரும். இது அழகான துவா. இஃப் இட் இஸ் ஓகே கிவ் டு மீ, இதான் உன்னோட ரஹமத்தை எனக்கு கொடு அப்படின்னா நவுத்தி விட்டுடு, என் காரியத்தை லேசாக்கி வை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஒரு வியாபாரம் நடத்துகிறோம், அதே மாதிரி ஒரு கடன் வாங்கணும். இப்போ ரொம்ப மெயின் கடன் தான். கடனை வாங்கணும், ரொம்ப பேர் கடனே கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த கடனை கொடுக்குறோன்னு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வரும்போது அது இறை வந்து லேசாக்கி கொடுப்பான். கடனை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க, அப்புறம் கொடுக்காம இருக்கலாம், ஏமாத்துறாங்கல்ல, அவங்க இஸ்லாத்துல வந்து இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் செய்கிறாங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் திருடலுக்கு சமங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாங்கின கடனை கொடுக்காம இருப்பது, அது கொடுக்க கூடாதுன்னு பல வகையில அதை நேக் புக்கு வேலை செய்யறவங்கலாம் திருடர்கள்ங்கிறாங்க. அதுலயும் வந்து அல்லாஹ் போடுற கண்டிஷனை பாருங்க. எவன் ஒருவன் இறந்தான், நம்மள ஆள் இறந்தாங்களோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த சொத்தை பிரிக்கிறோம். இப்போ சொத்து எனக்கு சொந்தம், சொத்து உங்களுக்கு சொந்தம், உங்கள் பிள்ளை கூட சொந்தம் இல்லை, உங்கள் மனைவி கூட சொந்தம் இல்லை, யாருக்கு சொந்தம்? சொத்து உங்களுக்கு தான் சொந்தம். யார் சம்பாதிச்சா அந்த சொத்து அவர்களுக்கு தான் உரிமை. யார் உயிரோடு இருக்கலாம் அந்த சொத்து அந்த உயிரோடு உள்ளவனுக்கு தான் உரிமை. தலையை போட்டுட்டான் டப்புன சொத்து இன்னொருத்தவங்களுக்கு போயிடும். இதான் அல்லாஹ்வுடைய சட்டம். உயிரோடு இருக்கிறவருக்கு இது ஏன் சொத்து, உயிரோடு இருக்கிறவங்க இது நம்ம சொத்து. யாருக்கு உரிமையோ அவன் தான் உரிமை. அவன் பிள்ளைக்கு பொண்டாட்டி யாருக்கும் உரிமை கிடையாது. அவன் தலையை போட்டானுங்க அந்த சொத்து யார் யாருக்கு ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு அட்டவணை கொடுத்தினான். அந்த அட்டவணை படி தான் நம்ம செய்யணும். எப்போ நோன்பு பிடிக்கணும், எப்போ நோன்பு திறக்கணும். காலையில் சூரியன் உதயமாகறதுக்குள்ள ஆரம்பிச்சு உதயம் சூரியன் அஸ்தமிக்கணும், நோன்பு விட்டுடணும். அதே மாதிரி நீ தலையை போட்டின்னா உன் சொத்து யார் யாருக்கு ஒன்று ஒரு அட்டவணை போட்டான். அது அத்தியாயம் 4வது அந்நியசாவை தான் என்ன பண்ணிடலாம். அன்னிச்சா 4வது அத்தியாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளுக்கு சொத்து போகும். இதுதான் கண்டிஷன், இது அட்டவணை. அப்போ எப்படி நோம்பு பிடிச்சி எப்படி நோம்பு திறக்கணும் ஒரு அட்டவணை கொடுத்தானோ சூரியனையும் சந்திரனையும் வச்சு இதே மாதிரி நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துட்டான். அப்போ அந்த சொத்து வந்து அட்டவணை கொடுத்து பிரிக்கும் போது இன்னும் ஒரு கண்டிஷனை போடுறான். யாருக்கிட்ட கடன் இருக்குதோ அந்த கடன் போக அந்த கடனை கொடுத்த பிறகுதான் சொத்தை பிரிக்கணுங்கிறான். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம், கடன் வாப்பா வச்ச கடனை அப்படியே வாப்பாட்ட போய் கேளு, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொத்தை இருக்கணும். முடியவும் முடியாது. அது பெரிய பாவமான காரியம். உங்க அப்பனுக்கு நரகம் தான். அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த விஷயத்தையெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள், நானும் தான் எல்லாரும் சேர்த்தான் ரொம்ப அலட்சியமாக வந்தோம். குரானை படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையை திருத்திக்கணும். தப்பு பண்றவங்க தான், அதுக்கு மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்புக்கு உள்ள தகுதியை நம்ம உருவாக்கணும், அதையும் நம்ம பார்க்கணும். ஆகவே சொத்து பிரிக்கும் போது அவருக்கு என்ன கடன் இருக்குதோ அந்த கடனை போன பிறகுதான் உங்களால சொத்தை பிரிக்கணும். என்ன சொத்து அவர் மகனுக்கு, அவர் மகளுக்கு, அவர் பொண்டாட்டிக்கு அப்படின்னு வருமே தவிர கடனை வச்சுக்கிட்டு கடனை மறைச்சிட்டு நீங்க சொத்தை பிரிச்சீங்கன்னா அந்த சொத்துக்கு உரியவர்கள் நீங்க கிடையாது. ஏன்னா சொத்துக்கு உரியவன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு எப்படி சேஃப்டி பண்றான் பாருங்க. யார் நம்ம கடன் கொடுத்தானோ அந்த கடன் கொடுத்தவன அல்லாஹ் சேஃப்டி பண்றான். இப்போ நம்ம வந்து கடன் கொடுப்போம், திருப்பி வருமா அப்படின்னு நம்புறோம் பாருங்க, அதுக்கு வந்து அல்லாஹ் சேஃப்டி கொடுக்கலாம். அந்த சொத்தை இப்படிதான் பிரிக்கணும்ட்டு இதை ஏமாத்தினாலும் முடிச்சு கேஸுக்கு வந்தால் தான். அதனால தான் எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் ஒரு இருளில் போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு இருள்னா நம்ம மாட்ட போகிறோம் அப்படி ஏதோ ஒரு தெரியுது, இல்லை ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறோம், அது நல்ல காரியமா கெட்ட காரியம் தெரியாது. அப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இறைவன்கிட்ட ஒரு பாதுகாப்பு தேடி நாம் செல்றது ரொம்ப நல்லது. இப்போ வீட்டிலேயே பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு உன் வீட்டில் நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு அப்படிமா. ஏன்னா அது ஒரு ரஹமத்து.
சலாம் என்பது அல்லாஹ் கொடுக்குற ரஹமத்து. அந்த ரஹமத்து நமக்கு உண்டாகட்டும்ங்கிறாங்க. அந்த வீட்டுல யாருமே இல்லை, இல்லாவிட்டாலும் அல்லாஹ் சொல்றான், வீட்டுல நுழையும்போது சலாம் சொல்லிட்டு போங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது சலாம் சொல்லிட்டு வாங்க. ஏன்னு கேளுங்க, அதுல தான் ரஹமத் இருக்கு. சலாம், சலாம்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் சொல்றது 654வது வசனம், 654வது வசனத்துல வந்து சலாம்னா ரஹமத்துங்கிறான். நம்ம வந்து சாந்தியம் சமாதானம், சாந்தியம் இல்லை சமாதானம் இல்லை, இதெல்லாம் வடநாட்டு மொழியை கொண்டு இங்கே திரிக்கிறோம். ரஹமத்து என்பதுக்கு அல்லாவுடைய அருள். அந்த அல்லாவுடைய அருள் வேணும்னு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணோம். அப்போ ஒரு ஆளை பார்க்கும்போது சலாம் அலைக்கும், உங்கள் மீது அல்லாவுடைய அருள் உண்டாவதாக, ஓ அலைக்கும் சலாம், உங்கள் மீதும் அல்லாவுடைய அருள் உண்டாவதாக. இப்படித்தான் அர்த்தம் கொண்டு மத்தில சாந்தியம் சமாதானம். எப்படி சாந்தியம் சமாதானம் வரும்? எனக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குது, எனக்கு அவனுக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு அவனுக்கு குடும்பத்தாராக இருக்குது, அது நான் அவன்கிட்ட எப்படி சமாதானமோ அவன் எப்படி எனக்கு சமாதானமா? ஒரு மீட்டிங் போட்டால் தான் சமாதானம் வர முடியும். அதனால தான் நல்லவனோ கெட்டவனோ நம்ம போகும்போது இப்படி சலாம் அலைக்கும், சலாமுன் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாவுடைய அருள் உண்டாவதா. அதே மாதிரி அவனு அலைக்கும் சலாம், அல்லாஹ் மீது உங்களுக்கும் அந்த அருள் உண்டாவதாக. இது எப்படி? இது குரானுடைய வசனம். அப்ப குரான்ல இன்னும் சொல்றான், சலாம் அலைக்கும், அல்லாவுடைய அருள் உண்டாவதாக. அதுல எனக்கு சந்தேகம் வருது. அப்ப அடுத்த லைன்ல அதே 6வது அத்தியாயம் 54வது வருஷத்துல அல்லாஹ் சொல்றான், நீ நம்பிக்கை இழந்துடாத. சலாம் அருள் என்பது அல்லாஹ் கத்தப அலைக்கும், அவன் மீது அல்லாவின் மீது அந்த ரஹமத்தை கடமையாக்கிட்டேங்கிறான். அப்ப சலாம் சொன்னா நமக்கு ரஹமத்து வரும், அலைக்கும் சலாம்னா நமக்கு ரஹமத்து வரும். ஏன் ரஹமத்து வரும்னா அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிட்டான். அப்ப கடமையான ரஹமத்தை நம்ம கொடுத்தாகணும். அப்ப இந்த துவா எப்படி வருது பாருங்க, இப்படித்தான் வருது. ரப்பனா ஆத்தினா மில்ல துணுக்க ரஹமா, உன் ரஹமத்தை எனக்கு கொடு, உன் புறத்திலிருந்து கொடு. வகையிலனா மின் ரசதினா மின் அம்ரினா ரசதன், என்னுடைய காரியங்களை சீராகவும் சிறப்பாக வைக்கி அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறோம். 18வது அத்தியாயம் புகைவாசில் 18வது அத்தியாயம் 10வது வருஷம் 18ல 10வது வருஷம். இன்ஷா அல்லாஹ் இதை துவா இந்த துவாவை கேளுங்க. சலாம், சலாம்னா அல்லாவுடைய ரஹமத்து. இது ரஹமத்து தான், சாந்தி சமாதானம்லாம் இல்லை. தப்பா மீனிங் வச்சுக்கிறாங்க. இது ஒரு நாளைக்கு இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண. ரஹ்மானா 6வது அத்தியாயம் 54, அஸ்ஸலாமு அலைக்கும், அந்த ரஹமத்து உங்கள் மீது உண்டாவதா. அலைக்கும் சலாம், அந்த அல்லாவுடைய ரஹமத்து உங்கள் மீது உண்டாகும்ங்கிறதுக்கு கண்டிஷன் அல்லாஹ் நம்ம கொடுக்குற அந்த வாக்கு மூலம் என்னன்னா, அந்த ரஹமத்தை என் மீது கடமையாக்கின ரிட்டர்ன்ல கொடுக்கலாம். அதே வசனத்துல ரிட்டர்ன்ல கொடுக்கலாம். அந்த ரஹமத்தை நம்பிக்கையாளரே, அந்த ரஹமத்தை நான் என் மீது கடமையாக்கிட்டேன், நீ கேளு நான் கொடுக்குறேங்களா. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படிப்பட்ட ரஹமத்தை கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு வந்து ஒரு இறைவனா இருக்கா. அந்த இறைவனை நம்ம தாய் தப்பம் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த இறைவனை நம்ம தாய் தப்பம் மூதாதையர்களாம் இறை தூதர்கள் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த இறை தூதர்கள் அந்த ரட்சகன் அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தினான். ஆகவே ரசூலை அறிமுகப்படுத்திய அல்லாவையும், அந்த ரசூலுக்கு கொடுத்த வேதத்தை கொடுத்த அல்லாவையும், நம்ம தாய் தப்பம் மூதாதையர்களை இந்த மார்க்கத்தில் நுழைய வச்ச அல்லாவையும், நம்முடைய சன்னதி இந்த மார்க்கத்தில் நுழைய வச்ச இறைவனுக்கு, இறைவா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இறைவா உனக்கு ரஹமத், உன்னுடைய ரஹமத், உன்னுடைய கருணையிலிருந்து எங்களுக்கு ரஹமத்தை கொடுத்துக்கிட்டே இரு, இதை வந்து எங்களுக்கு நிறுத்திடாத அப்படின்னு அல்லாட்ட நம்ம துவா கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு ரஹமத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டேங்கிறான். அந்த கடமையான ரஹமத்தை இறைவா எங்களுக்கு குடு என்று கேட்டு நிறைய செய்கிற வாகிறதோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.